ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. இந்த நாளிலே கர்த்தர் அநேகருடைய நீண்டகால கேள்விகளுக்கு பரிசுத்த ஆவியானவர் பதில் கொடுக்க போகிறார். நீண்டகாலமாய் காத்திருக்கிற பல ஜெபங்களுக்கு இந்த ஆராதனையிலே ஆண்டவர் அற்புதங்களை செய்ய போகிறதாக ஆண்டவர் எனக்கு சொல்லி அனுப்பியிருக்கிறார். ஆகவே இந்த நாள் உங்களுக்கு ஆறுதலின் நாள், இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதத்தின் நாள், இந்த நாள் கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய போகிற நாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். ஒரே ஒரு பல்லவியை நான் பாடின பிற்பாடு தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக, தேவனுடைய ஆசீர்வாதத்துக்குள்ளாக உங்களை ஆவியானவர் அழைத்து செல்வாராக. ஒளியாய் வந்தவரே, எங்கள் உள்ளத்தில் வாருமையா. ஒளியாய் வந்தவரே, எங்கள் உள்ளத்தில் வாருமையா. இந்த உலகின் சுடரொளியாய் என் வாழ்வை மாற்றுமையா. இந்த உலகின் சுடரொளியாய் என் வாழ்வை மாற்றுமையா. பயத்தோடும் நடுக்கத்தோடும் கர்த்தாவே நான் ஜெபிக்கணுமே. பாதத்தில் நான் ஜெபிக்கும் போது அபிஷேகம் இறங்கணுமே. ஐயாவும் பாதத்தில் நான் ஜெபிக்கும் போது அபிஷேகம் இறங்கணுமே. பரிசுத்த தகப்பனே, பரிசுத்த பிதாவே, பரம தகப்பனே, பிள்ளைகளாக அப்பத்துக்காய் கெஞ்சி நிற்கிறோம். எடுத்து பெற்று ஆசீர்வதித்து போஷி தரலாம், மிச்சம் எடுக்கும்படி உதவி செய்யும், நிறைவை அனுப்பும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கடந்த நாட்களிலே நான் ஒரு புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருந்தேன். அந்த புத்தகத்தை நான் வாசித்துக் கொண்டிருக்கும் போது இந்திய நாட்டின் கடந்த கால ஜனாதிபதிகளில் ஒருவரான டாக்டர் ராதாகிருஷ்ணன் எழுதிய சில வார்த்தைகளை நான் வாசித்த போது என் ஆவியிலே பலத்த வைராக்கியம் உண்டாயிற்று. அவர் என்ன எழுதுகிறார் என்றால், பரிசுத்த வேதத்திலே நான் காண்கிற இயேசு அசாதாரணமான காரியங்களை செய்த அற்புத தேவன். அதே போல அவருடைய சீடர்களும் அப்போஸ்தலர்களும் விசுவாசிகளும் இந்த பரிசுத்த வேதாகமத்திலே அப்போஸ்தலர்களே, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்ட பரிசுத்தவான்கள் பரிசுத்தவாட்டிகளுடைய ஜீவியங்கள் எல்லாம் இந்த அசாதாரணமான தேவனை பின்பற்றி தங்களுடைய ஜீவியத்திலும் விவரிக்க முடியாத அற்புத அடையாள அசாதாரணமான வாழ்க்கை வாழ்ந்து அசாதாரணமான ஆசீர்வாதங்களை தங்கள் ஜீவியத்தில் பெற்றிருக்கிறார்கள். ஆனால் இன்றைய கிறிஸ்தவர்கள் ஒரு சாதாரண வாழ்க்கை வாழுகிறார்களே, ஒரு மிதமான வாழ்க்கை வாழுகிறார்களே, அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் ஒரு நடுத்தர வாழ்க்கை வாழுகிறார்களே என்ற பாரத்தோடு அவர் அந்த வார்த்தைகளை எழுதியிருந்தார். டாக்டர் ராதாகிருஷ்ணன் நீங்கள் அறிந்தவர்கள், பிறப்பால் இந்து பிராமணர். ஆனால் அவர் படித்து வருகிற நாட்களிலே வேதத்தை படித்தார். அவர் கர்த்தரை ஏற்றுக்கொண்டார். இரகசிய கிறிஸ்தவராய் கடைசி வரைக்கும் வாழ்ந்தார். வேதத்தை அதிகமாய் நேசித்து வாசித்த ஒரு மெத்த படிப்பாளி. அவர் சாதாரண ஹைஸ்கூல் வாத்தியாராக இந்த உலகத்திலே வந்து அவருடைய வாழ்க்கையை முடிக்கும் போது இந்திய நாட்டின் ஜனாதிபதியாக முடித்தவர். அவருடைய உயர்வையும் மேன்மையும் இந்திய நாடு நினைவு கூறும்படி தி டீச்சர்ஸ் டே, ஆசிரியர் தினம் என்று ஒரு நாளை அரசாங்கம் கொண்டாடுகிறது. அன்று கொடிகளை விற்கிறார்கள், விடுமுறை விடுகிறார்கள். அரசாங்கம் இந்திய நாடு முழுவதும் அந்த டாக்டர் ஜனாதி
ராதாகிருஷ்ணன் ஜனாதிபதியை வருடத்துக்கு ஒரு முறை நினைவு கூறுகிறார்கள். அப்படிப்பட்ட உயர்ந்த மனிதர் தன்னுடைய ஜீவியத்தின் மேன்மைக்கு இந்த வேதத்தை தான் ஆதாரமாக சொல்லுகிறார். பைபிளை படித்தேன் 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 விசுவாசித்தேன். சாதாரண ஆசிரியராய் உலகத்துக்கு அறிமுகமான என்ன இந்திய நாட்டின் ஜனாதிபதியாய் தெய்வ இயேசு என்னை உயர்த்தினார். ஹல்லேலூயா. இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரும் இன்று இருக்கிற சாதாரண நிலை சீக்கிரத்திலே மாறி ஒரு அசாதாரணமான உயர்வுக்கு உயர்த்த போகிறார். ஆகவே அந்த ஜனாதிபதியின் வார்த்தையினால் உந்தப்பட்ட நான் ஜெபித்து கர்த்தர் பாதத்திலே, ஆண்டவரே என்னையும் எங்கள் விசுவாச மக்களையும் அசாதாரணமானவர்களாய் மாற்றும் என்று காத்திருந்த போது கர்த்தர் எனக்கு ஒரு செய்தியை கொடுத்தார். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை வாசிக்கலாம். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. இந்த 2 வசனத்திலும் பழைய ஏற்பாட்டு தேவ மனுஷனாகிய எலியாவை குறித்து எழுதப்பட்ட இந்த 2 வசனத்திலும் என்னை அதிகமாய் தொட்ட வார்த்தை நம்மை போல பாடுள்ள மனுஷன். பிரதர் சிஸ்டர், இந்த காலை வேளையில் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்க வாழ்க்கையில பல பாடுகள், பல பிரச்சனைகள், பல துயரங்கள், பல இடுக்கண்கள், பல இடையூறுகள், சொல்லி முடியாத விவரிக்க முடியாத பிரச்சனைகள், ஏன் தான் இந்த உலகத்திலே வாழ்கிறேனோ என்று மனம் நொந்து வெந்து நம்பிக்கை இழந்த நிலை உங்களுக்கு மட்டுமில்ல, இந்த பரிசுத்த வேதத்திலே வாழ்ந்த எலியாவுக்கு பல முறை வந்திருக்கிறது. ஒரு முறை போதும் ஆண்டவரே என்னை நீங்களே கொன்று விடுங்கன்னு ஜெபம் பண்றாருன்னா, நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி ஜெபம் எனக்கு வாழ்க்கையில் ஒரு முறை கூட வந்ததில்லை. அந்த அளவுக்கு ஒரு சோர்வு, அந்த அளவுக்கு ஒரு பிரச்சனை வந்ததில்லை. வந்திருக்கு, ஆனால் அப்படி ஒரு ஜெபம் நான் பண்ணலை. போதும் ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும். அந்த அளவுக்கு நம்மை விட கூடுதலான பிரச்சனைகளின் ஊடாய் கடந்து சென்ற பரிசுத்தவான் இந்த எலியா. போதும் போதும், ஊழியம் போதும், கிறிஸ்தவ வாழ்க்கை போதும், விசுவாச ஜீவியம் போதும், ஜெபம் பண்ணது போதும், உபாசித்தது போதும். உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தால் ஏசபேலின் கையிலே நான் சாகாதபடி உங்க கையினாலே நான் சாகட்டும். வாழ்க்கையை முடிச்சுக்குங்கப்பா, கூப்பிடுங்க ஆண்டவரே, இனி இந்த உலகத்தில் இருக்க எனக்கு இஷ்டம் இல்லை. அந்த அளவுக்கு எலியா பாடுள்ள மனுஷன். ஆனா யாக்கோபு நம்மோட ஒப்பிட்டு சொல்றாரு, நம்மை போல. இந்த காலை வேளையிலே கவனிங்க, என் பாடு யாருக்கு தெரியும்? என் பிரச்சனை யாருக்கு தெரியும்? என் துயரம் யாருக்கு தெரியும்? யார் என்னை உண்மையாய் புரிந்து கொள்வார், உதவி செய்ய முடியும்? பிரதர், கர்த்தர் உங்களுக்கு போதுமானவராயிருக்கிறார். கர்த்தர் உங்களை புரிந்து கொள்ளுகிறவராயிருக்கிறார். சிஸ்டர், உன் துயரங்கள் அத்தனைக்கு விடிவு இந்த ஆராதனையிலே, இந்த செய்தி வேளையிலே ஆண்டவர் வைத்திருக்கிறார். கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆகவே இது ஒரு பிரசங்கம் அல்ல, இது தீர்க்கதரிசன செய்தி. உங்கள் ஜீவியத்தை நோக்கி வருகிற கர்த்தருடைய வார்த்தை. உங்கள் வாழ்க்கை மாறப்போகிறது. இப்படி ஒரு பாடுள்ள மனுஷனாயிருந்த எலியா அவருடைய ஜீவியத்தில் அசாதாரணமான காரியங்களை நடத்தினார். ஒரு ஜெபம் பண்ணுகிறார், 3.5 வருஷம் வானம் வெண்கலமா போய்விட்டது. மேகத்தை பார்க்கவே முடியல, வானம் வெண்கலமாய் மாறிவிட்டது. 3.5 வருஷம் கழிச்சு மீண்டும் ஒரு ஜெபம் பண்ணினார். 3.5 வருஷம் பஞ்சம் மாறும்படி, ஒரே நாளில் மாறும்படி, அவ்வளோ பெரிய மழை, அவ்வளோ பெரிய செழிப்பு. பாகாலின் தீர்க்கதரிசிகள், தோப்புக்கிற தீர்க்கதரிசிகள் காலை முதல் சாயங்காலம் வரை மேளம் அடிச்சு, கொட்டு அடிச்சு, உடலை கீறி, வேர்வையும் ரத்தமும் கலந்து எரிச்சல் அடையும்படி கூக்குரல் போட்டாங்க. ஒன்றும் நடக்கல. எலியா 16 செகண்ட் தான் ஜெபம் பண்ணார். அவருடைய ஜெபத்தை நீங்கள் வாசிக்கும் போது சொடக்கு போட்டுக்கிட்டே ஜெபம் பண்ணுங்க. அதை வாசிங்க. எத்தனை செகண்டு? ஒரே வசனம், எத்தனை செகண்டு? அப்படி சொடக்கு போட்டுட்டே வாசிங்க வீட்டில் போய். 16 செகண்ட். எலியாவின் ஜெபம் எவ்வளவு நேரம்? 1 நிமிடம் கூட இல்லை. 1 நிமிடத்தில் 4 ஒரு பகுதி.
16 செகண்ட் தான் ஜெபம். பரலோகத்திலிருந்து அக்கினி பல கோடி மைலுக்கு அப்பால் இருந்து உடனே இறங்கி வந்து பலி பொருளை பட்சித்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய வாழ்க்கை அசாதாரணமானது. அவர் பசியோடு இருந்தபோது தூதன் அவரை போஷித்தார். தூதன் அவருக்கு தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தார். யோர்தானை 2ஆய் பிளந்தார். வாழ்க்கையை முடிவை பாருங்கள். எவருக்கும் கிடைக்காத அசாதாரணமான முடிவு. மரணம் இல்லை, பெட்டி செய்யப்படவில்லை, துணியினால் சுற்றப்படவில்லை. பாஸ்டர்கள் வந்து இன்ப கானானுக்குள் ஏழை செல்ல என்ற பாட்டை பாடவில்லை. பரலோகமே என் சொந்தமே என்று பாடவில்லை. துக்க விசாரிக்க யாரும் வரவில்லை. அடக்க ஆராதனையும் நடக்கல, ஆறுதல் ஜெபமும் நடக்கல. அக்கினி ரதத்தில் ஏறி மேகத்துக்கு போய்விட்டார். கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுவாங்களாம். ஒரு புதிய ஏற்பாட்டு சபையின் எடுத்துக்கொள்ளப்படுகிற அனுபவத்தை எலியா பழைய ஏற்பாட்டிலேயே கண்டார் என்றால் அவருடைய ஜீவியம் ஒரு அசாதாரணமான வாழ்க்கை. அவருடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு 5 குறிப்புகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். அந்த 5 சத்தியத்தோடு நம்முடைய வாழ்க்கையை இணைத்துக் கொள்வோமானால் நிச்சயம் நாம் இந்த ஆராதனை விட்டு எழும்பும் போது ஒவ்வொருவரும் ஒரு எலியா. ஹல்லேலூயா. ஒவ்வொருவரும் ஒரு எலியா. எலியாவை போல அசாதாரணமான வாழ்க்கை, அசாதாரணமான ஆசீர்வாதம், அசாதாரணமான அற்புதம் நம்முடைய ஜீவியத்திலே காண முடியும். ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு இப்பொழுது பகிர்ந்து கொள்கிறேன். சங்கீதம் 2:8 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான வாக்குத்தத்தம். என்னை கேளும், ஜாதிகளை உனக்கு சுதந்திரமாக, பூமியின் எல்லைகளை உனக்கு சொந்தமாய் கொடுப்பேன். ஒரு நல்ல வாக்குத்தத்தம். எல்லோருக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு அருமையான வாக்குத்தத்தம். என்னை கேளும், அதாவது ஜெபம் பண்ணுங்க, எவ்வளவு ஆத்துமாக்களை தருவேன்? ஜாதிகளை உனக்கு சுதந்திரமாய் தருவேன், பூமியின் எல்லைகளை உனக்கு சொந்தமாய் கொடுப்பேன். ஆகவே சின்னவன் 1000 ஆவான், சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான் என்பது யாரோ ஒருவருக்கு கொடுக்கப்படுகிற வாக்குத்தத்தம் மட்டுமல்ல, அகில உலகம் இருக்கிற அத்தனை சபைக்கும் ஆண்டவர் கொடுக்கிறார். ஜெபம் பண்ணினா ஜாதிகள் ரட்சிக்கப்படும். அப்படின்னா லட்சோப லட்ச மக்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அப்போ லட்சோப லட்ச மக்கள் ரட்சிக்கப்படும் போது அவ்வளவு பேர் ஆராதிக்க இடம் எங்கே போவது? பூமியின் எல்லைகளை உனக்கு சொந்தமாய் தருவேன். இந்த ஆராதனை இருக்கிற உங்களுக்கு சொந்த வீடு கத்த தருவார், சொந்த வீடு கத்த தருவார், சொந்த இடம் கர்த்தர் தருவார். அது நம்முடைய உரிமை. ஜெபித்து பெற்றுக்கொள்ளலாம், கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். இந்த எலியாவுக்கு வாருங்கள். அந்த எலியாவின் ஜெபத்திற்கு ஜாதிகளை சுதந்திரமாய் கொடுத்தார் என்று 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் 1-2 வசனங்களை வாசிக்கலாமா? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எனக்கு அந்த வசனம் என்னை பரவசப்படுத்துகிறது. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, சகல ஜனத்தண்டைக்கும் கோடு போட்டுக் கொள்ளுங்க. 1 ராஜாக்கள் 18:21 அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கு வந்து, எகிப்தை விட்டு புறப்பட்டவர்கள் சுமார் 26 லட்சம் பேர். எலியா ஊழியம் செய்வது எவ்வளவு இஸ்ரவேல்னு எனக்கு கணக்கு சொல்ல முடியல. நான் நினைக்கிறேன் அதை விட கூடுதல் லட்சமாக தான் இருப்பாங்க. சகல ஜனத்தண்டைக்கும் வந்து ஒரு கேள்வி கேட்டார் பாருங்க. கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள். எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி, அது என்ன 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பது? எலியாவை கண்ட உடனே லேலுயா ஸ்தோத்திரம், ஆகாப கண்ட உடனே அரோகரா கோவிந்தா. அது அன்று மட்டுமல்ல, இன்றும் உண்டு, என்றும் உண்டு. ஆமா, சபைக்கு வருவாங்க, ஆமேன், அந்நிய பாஷை கூட பேசுவாங்க. மனம் ஒன்று அல்ல, மனம் எத்தனை? 2. ஸ்தோத்திரம். ரொம்ப பரிதாபம். 35 வருட சபையின் ஊழிய அனுபவம் எனக்கு உண்டு. ஸ்தோத்திரம். கொஞ்சம் இதயத்தை திறந்து உள்ள போனா ஒரு மனதை பார்க்கறது ரொம்ப அரிது. எத்தனை மனம்? 2 மனம். அது என்ன மனம்? மீண்டும் சொல்லுகிறேன். எந்த மட்டும் 2 நினைவிலால் குந்தி குந்தி நடப்பீர்கள். விசுவாசி எப்படி நடக்கணும்? ராணுவ வீரன் போல ஜென்ட்லா நடக்கணும். லெஃப்ட் ரைட், லெஃப்ட் ரைட். அப்போ ஒரு மனம் இருக்குன்னு அர்த்தம். ஸ்தோத்திரம். அதுக்கு பதிலாக இவங்க
எலியாவை கண்ட உடனே அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆகாப் இயேசவேலை கண்ட உடனே அரோகுரா கோவிந்தா. அப்படின்னா என்ன? இப்ப ஜென்டில்மேனா லெஃப்ட் ரைட் போடல. என்ன அசிங்கமா இருக்கு விசுவாசி நட, நொண்டி காலு. எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். இன்றைக்கு நீங்க ஆலயத்தோடு போகும்போது ராணுவ வீரனாக ஜென்டில்மேனாக நடக்க வேணும். கரங்களை பற்றி அல்லேலூயா சொல்லுங்க. அதுதான் எலியாவின் ஊழியம். இப்போ இந்த பலிபீடத்தில் அந்த ஊழியம் தான் நடந்து கொண்டு இருக்குது. எல்லாரும் இங்கே வந்தாங்க. வந்த பிற்பாடு அவர் என்ன சொல்றார் பாருங்க. இப்போ 30ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது எலியா சகல ஜனங்களை நோக்கி, நல்ல கவனிங்க, எவ்வளவு பேரை நோக்கி? 100 பேர் வாங்க, 10 பேர் வாங்கன்னு சொல்லல. எலியாவின் ஊழியம் தேசம் முழுவதும் ரட்சிக்கப்படணும், பலத்த ஜாதி ரட்சிக்கப்படணும். சகல ஜனங்களை நோக்கி என் கிட்டே வாருங்கள் என்றார். தொடர்ந்து படிங்க. சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது, சகல ஜனங்கள் கோடுபட்டு கொள்ளுங்க, சகல ஜனங்கள். இப்போ அவருடைய ஜெபத்துக்கு அப்புறம் என்ன நடக்கிறது? 39ஆம் வசனம். ஜனங்கள் எல்லோரும் இதை கண்டபோது, வாசிக்க பார்க்கலாம் 39. ஜனங்கள் எல்லோரும் இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று கூக்குரல் போட்டு கர்த்தரை ஏற்றுக்கொண்டாங்க. இந்திய தேசமானாலும், மெல்பர்னாலும், இந்த ஆஸ்திரேலியா தேசமானாலும் உங்களுடைய உள்ளம் சாலமடையட்டும், உங்க இருதயம் பிராடா மாறட்டும். ஆண்டவரே, இந்த கூட்டம் போதாது, இந்த தேசத்தில் இருக்கிற சகல ஜனங்களை ரட்சிக்கப்பட வேண்டும். இந்த தேசத்தில் இருக்கிற சகல ஜனங்களுக்கு கர்த்தர்ட்ட வர வேண்டும். இந்த பட்டணத்தில் இருக்கிற சகல ஜனங்களும் எங்க சபையில் வந்து முகங்குப்புற விழுந்து இந்த பாட்டை பாடணும். கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், முழங்கால் யாவும் அவருக்கு முன்பாக முடங்க வேண்டும், நாவுகள் யாவும் இயேசுவை கர்த்தர் என்று அறிக்கையிட வேண்டும். எப்படிங்க நடக்கும்? நீங்களும் நானும் எலியாவா எழும்பணும். நீங்களும் நானும் இந்த கால வேளையிலே எலியாவாக எழும்ப வேண்டும். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீர்கள்? எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? என்னை மாற்றும் என்று எத்தனை பேர் எப்படியா ஜெபிக்க போகிறீர்கள்? கையை வைத்து என்னோட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னை இக்காலத்து எலியாவாக எழுப்பும் ஆண்டவரே. கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். கரங்களை தட்டி கர்த்தரை சோதரிப்போம். ஹல்லேலூயா. இக்காலத்து எலியா எப்படி மாற முடியும் என்று அக்காலத்து எலியாவை 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் முழுவதிலும் 5 குறிப்புகளை உங்கள் முன்பாக வைக்க போகிறேன். எடுக்கலாம். முதல் வசனத்தை படியுங்கள். கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பேயனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்றான். இந்த அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்கிற வார்த்தை தமிழ்ல சரியாக மொழிபெயர்க்கப்படவில்லை. The God of Israel who lives என்று ஆங்கிலத்தில் இருக்கிறது. ஆகவே அது எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? ஜீவிக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்திலே சொல்லுகிறேன். எலியாவின் தேவன் ஜீவிக்கிற தேவன். எலியா had the experience with the living God. இந்த காலவேளையிலே உங்களுக்கு எனக்கும் இதயத்தில் ஒரு வெளிச்சம் வேண்டும். என் ஆண்டவர் ஜீவிக்கிற தெய்வம். எத்தனை பேர் ஆமென் சொல்வீர்கள்? அர்த்தமுள்ள மதங்கள் 9, அர்த்தமில்லாத மதங்கள் 1000. அத்தனை மத தலைவருடைய கல்லறைகள் மூடி கிடக்கிறது. நம் ஆண்டவருடைய இயேசுவின் கல்லறை மட்டும்தான் திறந்திருக்கிறது. உயிரோடு இருக்கிறவரை மரித்தோரிடத்தில் நீங்கள் தேடுகிறது என்ன? பிரதர், சிஸ்டர், இந்த காலவெளியிலே இயேசுதான் ஆண்டவர் என்ற விசுவாசம் மட்டுமல்ல, அவர் எனக்குள்ளே ஜீவிக்கிறார் என்ற விசுவாசம் வேண்டும். கரங்களை பற்றி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் 1:3, அப்போஸ்தலர் 25:19 வாசிங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் 1:3, அப்போஸ்தலர் 25:19. அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான சிருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். பிரதர், சிஸ்டர் கவனிங்க.
உயிர்த்தெழுந்த இயேசு அப்படியே மேலே போயிருந்தார்னா இன்னைக்கு உலகம் என்னென்னமோ கதை கட்டிக்கிட்டு இருக்கு, அதை நம்பலாம். உயிர்த்தெழுந்த இயேசு அப்படியே போயிடலங்க. அடுத்து எத்தனை நாள் பூலோகத்தில் உலாவுகிறார்? 40 நாட்கள். 40 நாட்கள் உயிர்த்தெழுந்த பிற்பாடு 40 நாட்கள் அப்படியே உலாவுகிறார். அநேக அற்புத அடையாளங்களை அதுக்கப்புறம் செய்து தெளிவான திஷ்டாந்தங்களினாலே எப்படி காண்பிக்கிறார்? எப்படி காண்பிக்கிறார்? எப்படி காண்பிக்கிறார்? தம்மை உயிரோடு இருக்கிறவராய் காண்பித்தார். இந்த ஆண்டவர் உயிரோடு இருக்கிறவராய் காண்பிக்கிறத பவுல் பார்க்கல. அதுவரைக்கும் பவுல் ரட்சிக்கப்படலை. ஆனா அகால பிரேமன்ற அவருக்கும் கர்த்தர் தரிசனமாகி ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானத்தை அபிஷேகம் பெற்று ஊழியத்துக்கு வந்த ஒரு பாடு அப்போஸ்தலர் 25:19 வாசிங்க. அவர் என்ன சொல்லுகிறார்? தங்களுடைய மார்க்கத்தை குறித்தும் மரித்து போன இயேசு என்னும் ஒருவன், மரித்து போன இயேசு என்னும் ஒருவர் உயிரோடு இருக்கிறார் என்று பவுல் சாதித்தாராம். இந்த காலவெளியிலே பவுல மாதிரி நம்ம மாறணும். உலகம் சொல்லுது இயேசு இறந்து போயிட்டார்னு. இல்ல, அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் கல்லறை காஷ்மீர்ல இருக்கு. இல்ல, அவர் ஜீவிக்கிறார். ஒரு நாள் ஃப்ளைட்ல வந்துட்டு இருந்தேன். ஒரு இஸ்லாம் பிரதர் பைபிளை விட இன்னும் கொஞ்சம் பெரிய புத்தகத்தை வாசிக்கிறார். அந்த புத்தகத்தினுடைய தலைப்பு என்ன தெரியுமா? இயேசுவின் கல்லறை காஷ்மீர்ல இருக்கிறது, அவர் உயிர் தளவில்லை. இந்த ஒரு வார்த்தையை சொல்ல எத்தாம் பெரிய புக்கு, பைபிளை விட இன்னொரு 1/2 மடங்கு பெருசு. எனக்கு ஒரே சிரிப்பு. இயேசு உயிரோடு இருக்கிறாருங்கிறத நீ பைபிளில் கூட படிக்க வேண்டாம், அந்த புத்தகத்திலும் படிக்க வேண்டாம். நாங்கள் அதற்கு சாட்சி. கரங்களை பற்றி அல்லையா சொல்லுங்க. இயேசு உயிரோடு இருக்கிறார், நாங்கள் என்ன செய்வோம்? சாதிப்போம். அவர் மரித்து விட்டார், இல்ல அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் கல்லறை எங்க ஊர்ல இருக்கு? இல்ல, அவர் கல்லறை திறந்திருக்கு. எப்படி நிரூபிப்ப? நீ பாலஸ்தீனாவுக்கும் போக வேண்டாம், காஷ்மீருக்கும் போக வேண்டாம். எங்க வாழ்க்கையை பாரு, இயேசு உயிரோடு இருக்கிறார். The God of Israel who lives in my heart, in my life. என் ஜீவியத்திலையும் என் இதயத்திலையும் என் வாழ்க்கையிலையும் இயேசு என்ன பண்ணுகிறாரு? ஜீவிக்கிறார். இந்த காலவெளியிலே இந்த அனுபவம் உங்களுக்கு வேணும். எலியா had the experience with the living God. நம்முடைய வாழ்க்கையின் அனுபவம் முதலாவது ரட்சிப்பு மட்டுமல்லங்க, இயேசு எனக்குள் ஜீவிக்கிறார். அந்த அனுபவம் வேணும். 5 என்ஜினியரிங் பட்டம் படித்த ஒரு என்ஜினியர் வெளி தேசத்திலே 2 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்கார். அவருடைய மனைவி கல்லூரி பேராசிரியை. கர்த்தர் அவரை ரட்சித்து ஊழியத்துக்கு அழைக்கிறார். அவர் சொன்னார் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, பிறந்தது ஏழை, படித்து 5 என்ஜினியரிங் பட்டம் பெற்று வெளி தேசத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கேன், என்னை போய் ஊழியத்துக்கு கூப்பிடுறீங்களே. இந்த ஊழியத்தில் சம்பளம் உண்டா? நோ சேலரி. அரியர்ஸ் உண்டா? நோ அரியர்ஸ். நோ தீபாவளி போனஸ், நோ கிறிஸ்மஸ் போனஸ். பென்ஷன் உண்டா? சர்வீஸ் உண்டா? ஒன்றும் கிடையாது. பேமெண்ட் உண்டா? அதுவும் கிடையாது. இதுக்கு போய் என்ன கூப்பிடுறீங்களே ஆண்டவரே, கொஞ்சம் விட்டுருங்கப்பா. இல்லை மானே, நீ என்னுடைய ஊழியத்துக்கு வரணும், நான் உன்னை நடத்துவேன், நான் உன்னை போஷிப்பேன். மாட்டேன் மாட்டேன் என்று சில மாதங்கள் போராடினார். கண்டிப்பா நீ வரணும்னாரு. இவர் சொன்னார், ஆண்டவரே, 2 லட்சத்தில் 1.5 லட்சம் சம்பளத்தை உங்களுக்கு நான் தந்துடுறேன், மீது 50,000 மட்டும் வச்சோம் நானும் என் மனைவியும் வாழ்ந்துக்கிறோம், என்னை விட்டுருங்க. இல்லை, உன் பணம் அல்ல, நீ தான் எனக்கு வேண்டும். நான் உயிருள்ள தெய்வம் என்பதை உலகம் முழுதும் நீ பிரசங்கிக்கணும். கீழ்ப்படிந்து வெளிநாட்டு வேலையை விட்டுட்டு சம்பளத்தை விட்டு ஊழியத்துக்கு வந்தார். வரும்போது கர்த்தருடைய கரத்தை பிடிச்சு சொன்னாராம், ஆண்டவரே, ஆண்டவரே, நான் யாற்றையாவது என்ற தேவைக்காக 10 ரூபாய் கடன் கேட்டா நீங்க செத்து போயிட்டீங்கன்னு அர்த்தம். என்ற தேவைக்காக, என் பசி பட்டினிக்காக, என் மனைவிக்காய், என் பிள்ளைகளுக்காய் நான் யாற்றையாவது போய் நின்றேனால் நீர் உயிரோடு இல்லை. நீர் உயிரோடு இருந்தா அது உண்மையானா நான் ஒரு நாள் என் தேவைக்காக நான் யார்ட்டையும் போய் கண்கலங்கி முகம் வாடி கூனி குறுகி நிற்க கூடாது. ஆண்டவரே, கர்த்தர் சொன்னார், நிச்சயமாய் நீ நிற்க மாட்டான். நான் உயிருள்ளவன் என்பதை உன் வாழ்க்கையில நான் நிரூபிப்பேன். புறப்படு. வந்து விட்டார். பைபிளை மட்டும் தூக்கிட்டு வந்த பிற்பாடு மனைவி கர்ப்பவதியானார்கள். ஒரு குழந்தை பிறந்தது. எப்படியோ கஷ்டப்பட்டு ஊழியம் செய்துட்டு இருக்காங்க. ஆத்துமாக்களே இல்லை. இப்போ
பிள்ளைக்கு புட்டியிலையும் பால்ல, தாய் உடம்புலையும் பால்ல. பிள்ளை அழுகுதான் துடிக்குதான். மனைவி நல்ல ஊழியக்காரி, நல்ல விசுவாசம் உள்ள மனுஷி. ஆகவே என்னங்கன்னு கேட்கல. அவள் கண்ணீரோடு கர்த்தர் நோக்கி பார்க்கிறாள். தன் கணவர் கர்த்தர் நோக்கி சொன்னாங்க, ஆண்டவரே, நான் 10 ரூபா கேட்டு ஒருத்தட்ட போய் நின்னா, நீங்க உயிரோட இல்லை, நீங்க செத்துட்டீங்கன்னு அர்த்தம். நான் யாற்றையும் போய் நிற்க மாட்டேன். பிள்ளையினுடைய பசி, அதனுடைய கண்ணீர், அடக்க முடியாத அழுகு, அதுக்கு என்ன தெரியும் பிறந்த பிள்ளைக்கு? மனைவி உடம்புல இல்லை. ஆண்டவரே, அவர் கர்த்தர் நோக்கி பார்த்து ஆண்டவர் நோக்கி அவருடைய உடன்படிக்கை ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. மனைவி பார்த்தாங்க, நேர கிச்சனுக்குள்ள போனாங்க. அந்த ஃபீடிங் பாட்டில் நிறைய பச்சை தண்ணியை நிரப்புனாங்களாம். அப்படி தூக்கி உயர்த்தி காட்டினாங்களாம். ஆண்டவரே, கானாவூர் கல்யாண வீட்டுக்கு இயேசுவோட சீசர்களும் அழைக்கப்பட்டிருந்தார்கள். அன்று அந்த வீட்டுக்கு நீங்க வந்திருந்தீங்க. எங்களோட, என்னோட, என் கணவரோட, என் பிள்ளையோட நீங்க இருக்கிறீங்கிறத இப்போ நீங்க காட்டணும். அன்றைக்கு தண்ணீரை திராட்சரசமா மாற்றினீங்க, இன்னைக்கு தண்ணீரை தாய் பாலாக மாற்றி கொடுங்க. கரணத்தை அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நீர் அற்புதத்தின் தெய்வம், ஜீவிக்கிற தெய்வம். ஜெபம் பண்ணிட்டு பிள்ளை கொடுத்தா மடக்கு மடக்கு மடக்குன்னு பிள்ளை குடிச்சு முடிஞ்சான், தூங்கிட்டான். அடுத்த 4 மணி நேரம் கழிச்சு மீண்டும் அழுகுமா. 3 நாட்கள் இந்த விசுவாச தாய் பச்சை தண்ணீரை உயர்த்தி ஜெபம் பண்ணாங்க. கானாவூர் கல்யாண வீட்டிலே தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினவரே, என் பிள்ளைக்காக இந்த தண்ணீரை பாலாக மாற்றிக்கொடும். 3ஆம் நாள் ஒரு பெரிய கோடீஸ்வரன், ஒரு பிஸ்னஸ்மேன், ஒரு தொழிலதிபர் இவர்கிட்ட ஜெபம் பண்ண வந்தார். வந்தவர், ஐயா, நான் உங்கள்கிட்ட ஜெபம் பண்ண வந்திருக்கேன். நீங்க எனக்கு ஜெபம் பண்ணா என்னுடைய ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும். நான் பல்வேறு தேவைகளோடு வந்திருக்கிறேன். இந்த ஊழியக்காரனுக்கு ஒரு வைராக்கியம், யாருக்கு ஜெபம் பண்ணுமானாலும் முதல்ல நீ கர்த்தராகிய இயேசுவை உன் ஆண்டவராய் ஏற்றுக்கொண்டா நான் உனக்காக ஜெபம் பண்ணுவேன். நான் ஒரு டாக்டர் அல்ல, நான் ஒரு மந்திரவாதி அல்ல. சோதர மந்திரவாதிக்கு பணம் கொடுத்தா 1 2 3 ஏக் தோக் தீன் என்னமாவது நடக்கும். டாக்டர் ஃபீஸ் கொடுத்தா ஊசி குத்துவார், மருந்து குத்துவார், என்னமாவது நடக்கும். அது மாதிரி நான் ஒரு ஜெபம் பண்ண உனக்கு என்னமாவது நடக்கும்னு சொல்ல நான் ஊழியத்துக்கு வரல. ஏன் ஆண்டவரை உன் கர்த்தராக ஏற்றுக்கொள்வாயா? வந்தவர் சொன்னாரா, 33 கோடி தேவர்கள் எங்களுக்கு இருக்க, அதுல ஒன்னா சேர்த்துக்கிறேன். நோ 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 நோ, அதவைகள் தெய்வம் அல்ல. இயேசு ஒருவரே உயிரோடு இருக்கிறவர், மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்து இன்றும் ஜீவிக்கிறவர். அதை நீ வாயினால அறிக்கையிட்டா உனக்காக ஜெபம் பண்ணுவேன். ஐயா, எங்க தேவர்கள் எனக்கு போதும்னு போயிட்டாரா. 2 மணி நேரம் அவரால் இருக்க முடியல, மீண்டும் வந்தாரா. ஐயா, எனக்காக ஜெபம் பண்ணுங்க. நான் சொல்வதை மீண்டும் சொல்லுகிறேன், இயேசு ஜீவிக்கிறார் என்று உன் உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டு வாயினால் அறிக்கையிட்டால் உனக்காக ஜெபிப்பேன். அவர் சொன்னாராம், எங்க பகவத்கீதையில தெய்வத்தை பத்தி நிறைய போட்டிருக்கையா. ஆகவே எங்க பகவத்கீதையில இல்லாததா நீங்க பைபிள் இருந்து சொல்றீங்க? உனக்கு ஜெபமே கிடையாது, ஓடிப்போ. இயேசு மெய்யான தெய்வம், வேதம் சத்தியம், அறிக்கையிட்டா உனக்காக ஜெபம் பண்றேன். அவர் போயிட்டார். 3ஆவது வந்தார். ஐயா, உங்கள்கிட்ட நான் ஜெபம் பண்ண திரும்ப வந்திருக்கேன். இப்போ இவர் ஒண்ணுமே சொல்லாம திரும்பி பார்த்து சொன்னாரா, பிரதர், நீயும் ஒரு முஸ்லிமும் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அந்த பிஸ்னஸ்ல உன்னுடைய முஸ்லீம் பார்ட்னர் உன்னை முற்றிலுமாய் வீட்டுக்கு விரட்டிட்டு அந்த சொத்து சுகம் பணம் அத்தனை எடுத்துக்கொள்ள தந்திரமா முயற்சி பண்ணுகிறான். அவனை சமாளிக்க முடியாம தான் இப்போ நீ ஜெபம் பண்ண வந்திருக்கன்னு கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். இப்போ நான் உனக்காக ஜெபம் பண்ண போறேன். அந்த முஸ்லீம் அத்தனை உன்கிட்ட கொடுத்துட்டு உன்னை விட்டு ஓட போறான். இந்த வெளிப்பாட்டை சொன்ன உடனே அந்த மனிதன் முழங்கால் படியிட்டார், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். ஜெபித்து வீட்டுக்கு போகவுள்ள அந்த முஸ்லீம் அத்தனையும் கொடுத்துட்டு ஓடி போயிட்டான். கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. அவர்தான் அந்த ஊழியத்திலே முதல் விசுவாசி. ஊழியக்காரனுக்குள்ளும் இயேசு ஜீவிக்கிறார், வந்த ஆத்மாவுக்குள்ள இயேசு ஜீவிக்கிறார். உங்களுக்குள் இயேசு ஜீவிக்கிறாரா? அந்த அனுபவம் உங்களுக்கு உண்டா? பாடுங்கள். ஜீவிக்கிறார் இயேசு, ஜீவிக்கிறார் என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார், துன்பத்தில் என் நல் துணையவரே என்றென்றும் ஜீவிக்கிறார். இரண்டாவதாக அதே வசனத்தை மீண்டும் படியுங்கள். 1 ராஜாக்கள் 17:1.
கீலேயாத்தின் குடிகளில் திஸ்பியனாகிய எளிய ஆகாப்பை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்றார். அவர் எங்கே நின்று இங்கே வந்திருக்கிறார்? எலியா stood in the presence of God. அதுதான் எலியாவின் ஜீவியத்தில் மிக முக்கியம். நம்ம இன்னைக்கு பல நேரம் மனுஷர் முன்னாடியே நின்று வெறுமையாகவே இருக்கிறான். எலியா அப்பப்ப ஒவ்வொரு நாளும் இடைவிடாமல் எங்கிருந்து வருவான்? தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து வருவான். ஆகாவை பார்த்து, ஏசபேலை பார்த்து அவர் ஒரு சவால் விடுறார் பாருங்க. நான் எங்கிருந்து வந்திருக்கிறேன்? நான் தேவனுடைய சமூகத்திலிருந்து வந்திருக்கிறேன், கர்த்தருக்கு முன்பாக இருந்து வந்திருக்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தை தேடி தேவ சமூகத்தை பெறுகிற அனுபவம் நமக்கு இருந்தா இந்த காலத்திலேயே நாம தான் தேவனை தேட, தேவ சமூகத்தை தேட சிறந்த நேரம் அதிகாலை நேரம். நீதிமொழிகள் 8:17 வாசித்து பாருங்க. அதிகாலையில் என்னை தேடுங்கள், என்னை கண்டடைவார். இந்த ஆராதனையில் இருக்கிற நீங்க உத்தியோகம் பார்க்குறீங்க, வேலை பார்க்குறீங்க, பிஸ்னஸ் பண்ணுறீங்க, சம்பாதிக்கிறீங்க, ரைட், ஓகே, தப்பில்லை, நல்லது. ஆனால் பிரதானமான வாழ்க்கையின் ஒரு பிராக்டிஸ் என்ன தெரியுமா? அனுதினமும் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற அனுபவம் நமக்கு வேண்டும். D.L. மூடி என்ற பக்தன் சொல்றாரு, வேதத்தை எடுத்துக்கொண்டு தனியாய் காட்டுக்கோ ஒரு அறைக்கோ போய் தொடர்ந்து 3 நாட்கள் எந்த மனிதனையும் பாராமல் தேவனை மட்டும் பார்த்து, எந்த மனிதனோடு பேசாமல் தேவனோடு மட்டும் பேசி, வேறு எந்த புத்தகம் வாசிக்காம வேதத்தை மட்டும் வாசித்து அப்புறம் அந்த அறையை விட்டு வெளியே வந்தா அவன் உடைந்து வருவான், பிறரை உடைக்க வருவான். கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமையாய் சொல்லுகிறேன், ரட்சிக்கப்பட்ட காலம் முதல் என் ஆத்துமாவிலே அடங்காத ஒரு பசி, தீராத தாகம். அது என்னன்னா, எப்போ இன்னும் பைபிள் வாசிக்கலாம், எப்போ இன்னும் ஜெபம் பண்ணலாம். எலியா stood in the presence of God. இந்த காலவெளியிலே ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் ஆண்டுடைய பாத்துல இருக்கோம்? ஒரு வாரத்தில் எவ்வளவு நேரம் கர்த்தர் பாத்துல இருக்கிறோம்? இன்னைக்கு பலவீனமான சபையாக, தள்ளாடுகிற விசுவாசியாக இந்த 21ஆம் நூற்றாண்டில் விசுவாசி வாழ்வதற்கு காரணம், வாரத்தில் ஒரு 2 மணி நேரம், அது எதுனா ஆராதனை நேரம், அதுக்கும் ஆப்சண்ட்னா. அப்படி வந்த ஆலயத்தில் நாங்கள் அப்படியே உங்களை பார்ப்போம். சோதரா, ஒரு அரை பாட்டு நடக்கங்குள்ளைய விசுவாசிக்கு பயங்கரமான ஒரு கொட்டாய் வரும். தூங்காததுனால அல்ல, தேவ பிரசன்னத்தோடு அவருடைய ஆவியில் வருகிற போராட்டத்தில் தாங்க முடியாம ஒரு கொட்டாவி. உடனே வெளிப்பாடு சொல்லலாம், இவர் 6 நாளும் ஜெபம் பண்ணவே இல்லை, இப்போதான் இங்க வந்து தேவ பிரசன்னத்தை நாடுகிறார். ஆகவே என்ன வருகிறது? உள்ளே இருக்கிற கெட்ட ஆவி கொட்டாவியாக வெளியேறுகிறது. கொட்டாவி அது ஒரு கெட்ட ஆவி. அதிலும் வசனம் எடுக்கும் போது யாருக்காவது தூக்க மாத்திரை போட்டது மாதிரி தலையை சுத்துச்சுன்னா அதுவும் ஒரு கன நித்திரையின் ஆவி. அதுக்கு அந்த ஆவிக்கு என்ன பேரு? The spirit of deep sleep. ஏன் டீப்பா தூங்கலை? அவங்க தூங்கிட்டு தான் வந்திருக்காங்க கும்பகர்ணனாக. ஆனா வசனம் வாசிக்கும் போது ஏன் தூக்கம் வருதே? அவங்க தேவ பிரசன்னத்தில் நிக்கல. கர்த்தர் நம்ம இந்த செய்தி மூலம் மாற்றட்டு. ஒரு உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு வாஞ்ச கொள்ளுங்க. அப்பா, நான் அதிகாலையில் நீதிமொழிகள் 8:17 படி ஒவ்வொரு நாளும் வேதம் படிப்பேன், ஜெபம் பண்ணுவேன். ரொம்ப உங்கள்கிட்ட கர்த்தர் கேட்கலங்க, 1 மணி நேரம்ங்க. ஒரு 10 வசனம் படிங்க, தொடர்ந்து 1 மணி நேரத்தை கணக்கு வச்சு அதுக்கப்புறம் ஸ்தோத்திரத்தோடு ஜெபித்து ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷை பேசுங்க. நான் இந்த செய்தியை தியானிக்கும் போது கர்த்தர் சபைக்கு சொன்னாரு, தேவ பிரசன்னத்தை உணராமல் ஜெபத்தை நிறுத்தாதே, தேவன் உன்னோடு பேசாமல் வேதத்தை மூடாதே. ஒருவேளை 1 மணி நேரம் பத்தல, இன்னும் கொஞ்சம் நேரம் ஆனா பரவாயில்லை. நீங்க சமையலே பண்ண முடியாட்டா போனா பரவாயில்லை. குறித்த நேரத்துக்கு உத்தியோகத்துக்கு போக வேண்டாமா? பரவாயில்லை. ஒவ்வொரு நாளும் முழங்கால் படியிடும் போது தேவ பிரசன்னம் உங்களை நிரப்ப வேண்டும்.
ஒரு நாள் வேதத்தை திறக்கும் போது கர்த்தர்களோடு பேச வேண்டும். இந்த 2 அனுபவம் உங்களுக்கு கிடைச்சிட்டா நீங்க தேவ சமூகத்திலே நிற்கிற எலியாக்கள். கரங்களை பற்றி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. மூன்றாவதாக இந்த எலியாவின் ஆவிக்குரிய அனுபவத்தை 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் எடுக்கலாம். இப்பொழுது ஸ்தோத்திரம். அடுத்த வசனத்திலிருந்து படிங்க, 2லிருந்து. பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. நான் வாசிக்கிறேன் நேரத்தை மிச்சப்படுத்துவதற்காக. பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று, நீ இவ்விடத்தை விட்டு கீழ்த்திசைக்கு நோக்கி போய் யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித் ஆற்றண்டையிலே ஒளிந்து கொண்டிரு. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித் ஆற்றண்டையிலே தங்கி இருந்தான். காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி இஸ்ரவேல் என்று சொல்லக்கூடிய வடமேற்கில் இருக்கிற பட்டணத்தில் இருக்கிற இந்த எலியாவை நேர கிழக்கு இருக்கிற வடகிழக்கில் இருக்கிற யோர்தான் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற சுமார் 60 மைலுக்கு அப்பால் இருக்கிற கேரித் ஆற்றண்டையிலே போய் உன்னை ஒழித்துக்கொள். கவனிங்க, இந்த தீர்க்கதரிசனம் சொன்ன உடனே எலியாவுக்கு யேசபேலுக்கும் கோபம். அங்க இருக்கிற அத்தனை கள்ள தீர்க்கதரிசியின் கையிலும் பட்டயத்தை கொடுத்து எலியாவை வெட்ட அனுப்புகிறார். இப்போ ஆகாபின் கோபத்துக்கு தப்பி ஒளிந்து கொள்ள சிறந்த இடம் குகை. கர்த்தர் எங்க போய் ஒளிய சொல்றாரு? ஆற்றுல போய் ஒளிஞ்சுக்கோ. அந்த ஆறு ஒரு சிறிய ஓடை, கிராமத்தில் சொல்ற மாதிரி ஒரு ஓடை, நதியும் அல்ல கரையும் இல்லை, ஒரு சிறிய ஓடை, அதுல போய் ஒளிய சொல்றாரு. கவனிங்க, இதுல 3 வார்த்தை கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினார். நோ கொஸ்டின், நோ வேவரிங், நோ மர்மரிங். இந்த காலவழியிலே இந்த 3 சபையை விட்டு நீங்கணும். கரங்களை ஊற்றி சொல்லுங்க போகலாம். கர்த்தருடைய வார்த்தை வருது, நீ இப்போ கேரித் ஆற்றண்டையிலே போய் ஒளிந்து கொள். ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே கவனிங்க, இந்த வார்த்தை வரும்போது எலியா obeyed the word of God. கர்த்தருடைய வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படிஞ்சார். இங்க இருக்கிற எல்லாரும் விளங்கிக் கொள்ளுங்க. வேதத்தை படித்தாலும் கர்த்தருடைய செய்தியை கேட்டாலும் கர்த்தரங்களோட பேசும்போதும் 100க்கு 100 கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். கேள்வி கேட்கக்கூடாது, வேவரிங் அலசடிபடக்கூடாது, மர்மரிங் முறுமுறுக்கவோ கூடாது. இன்றைக்கு ஆராதனையில் பலருக்கு இந்த 3 உண்டு. சிலருக்குள்ளே 3 உண்டு, சிலருக்குள்ளே 1 உண்டு, சிலருக்குள்ளே 2 உண்டு, சிலருக்குள்ளே 3 உண்டு. இந்த வேளையிலே அந்த 3ஐ கர்த்தர் எடுத்து போடுகிறார். கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. என்ன கொஸ்டின்? என்ன கொஸ்டின் கேட்கலாம் எலியா? ஆண்டவரே, ஒளிந்து கொள்ள சிறந்த இடம் குகை, நீங்க அங்க போக சொல்லாம ஆற்றுக்கு போக சொல்றீங்களே. ஆண்டவருக்கு தெரியும், குகையில் இருந்தா, குகை எப்படி சுத்தி கல்லு, ஒரு பக்கம் தான் வாசல், நீ இப்படி போய் படுத்து கிடப்ப, பின்னாடி வந்து ஒரே குத்தா ஆகா என்ன செய்வான்? குத்தி போடுவான். 2வது, ஒளிவதற்கு ஆள் ஓடி இருக்கான்னா அவன் குகையில தான் இருப்பான். மலையும் குகையும் அவங்க தேடிட்டு இருப்பாங்களே ஒழிய ஆற்று ஓரத்தில் இருப்பான்னு யாரும் தேட மாட்டாங்க. when God gives, God provides. கர்த்தர் ஒரு இடத்துக்கு அனுப்புவார்னா அந்த இடத்துல உங்க தேவைகளை சந்திப்பார். when God gives, that place is the best situation for your life. கர்த்தர் ஒரு இடத்துக்கு போக சொல்லுவார்னா அதுதான் உங்களுக்கு சிறந்த பாதுகாப்பு. கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நம்முடைய மூளை அறிவிலே புரிஞ்சு கொள்ளவே முடியாது. என்ன ஆண்டவரே? நோ, கேள்வியே கேட்காதீங்க. நம்ம கேட்கிற கேள்விக்கு ஒரு நாள் கர்த்தர் பதில் சொல்றதே இல்லை. ஆகவே இந்த வேளையிலே கர்த்தர் பேசுறாரு. அவருடைய வார்த்தை கீழ்ப்படிய கஷ்டமா இருந்தாலும் கர்த்தர் சொல்றார், எலியாவை போல நீங்களும் நானும் மாற வேண்டுமானா கேள்வி கேட்காம போங்க. நிச்சயம் அங்க பாதுகாப்பு. எலியாவை கர்த்தர் பாதுகாத்தாரா? எலியாவை கர்த்தர் பாதுகாத்தாரா? பாதுகாத்தார். கடைசி வரை பாதுகாத்தார். இவர் இயேசவேலின் பட்டயத்தில் செத்துருவோன்னு பயந்தா, உனக்கு சாவே கிடையாதுடா ராஜா, மேலே பறந்து வடான்னு கூப்பிட்டாரு. எத்தனை பேருக்கு சாவு இல்லாமல் மேலே போக ஆசைப்படுறீங்க? கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுவாங்களா? அதான் புதிய ஏற்பாடு சபை கர்த்தர் வைத்திருக்கிற பாக்கியம். ஆமா, நான் ஜெபம் பண்றேன். கல்லறை தோட்டம் வாங்கியிருக்கோம், மக்பேலா கார்டன். சபையில் ஞாயிறு சொல்றேன், இனி ஒருவருக்கு சாவு கிடையாது. இனி ஒரு வீட்லையும் அடக்காராதனை கிடையாது. அடக்காராதனை பாட்டு புஸ்தகத்தில் இருக்கு, ஆனால் அந்த பாட்டு பக்கம் போறதுக்கு வாய்ப்பே கிடையாது.
நான் ஜெபம் பண்றதெல்லாம் எல்லாரும் கூண்டோட கைலாசம் போக போறோம், எல்லாம் பறந்து போக போறோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஆகவே எலியா obeyed the word of God. வார்த்தைகள் படிங்க, வசனத்துக்கள் படிங்க. முதலாவது நீங்க கேள்வி கேட்காதீங்க. இரண்டாவது பாருங்க, நோ வேவரிங். நமக்கு விசுவாசம் உண்டு, பக்தி பரிசுத்தம் எல்லாம் உண்டு. ஆனா அதோடு என்ன உண்டு? தடுமாற்றம், தடுமாற்றம், தடுமாற்றம். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு வருதுங்க, எனக்கெல்லாம் தடுமாற்றமே கிடையாதுங்க. ஏசப்பா உன்னை சொல்லிட்டார்னா சொன்னபடியே கர்த்தர் செய்வார். மனம் மாற மனுபுத்தம் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ நிச்சயமாய் செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். என்ன வேவரிங், என்ன வேவரிங்? அருமையானவர்களே, கொஞ்சம் கவனிங்க, கொஞ்சம் கவனிங்க. என்ன வேவரிங்? ஆண்டவரே, காலையில காக வரும், இறைச்சி தரும், அப்பம் தரும்னு சொன்னீங்க. மாலையில காக வரும், இறைச்சி தரும், அப்பம் தரும்னு சொன்னீங்க. ஊழியக்காரனுக்கு 2 வேளை சாப்பாடு தானா? 3வது வேளை சாப்பாடு கிடையாது ஆண்டவரே? நோ வேவரிங். நான் சொல்றேன், உங்களை 3 வேளை சாப்பிட யார் சொன்னது? மத்தேயுல சொல்லியிருக்கா, லூக்காவில் சொல்லியிருக்கா, வெளிப்படுத்தல சொல்லியிருக்கா? ஏசுனாராவது சொல்லியிருக்காரா தினம் 3 வேளை உனக்கு நான் ஆகாரம் தருவேன்னு? எனக்கு தெரியல, 38 வருஷமா பைபிளை படிக்க. ஒரு உங்கள் பைபிளை படிக்கும் போது எங்கேயாவது 3 வேளை சாப்பாட்டு கேரண்டி எழுதியிருக்குன்னு சொன்னீங்கன்னா சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன். நோ 3 வேளை சாப்பாடு, 2 வேளை தருவேன்னா அங்கே வேவரிங்க இருக்கக்கூடாது. ஏன் ஆண்டவரை இன்னொரு வேளை சாப்பாட்டுக்கு நான் எங்கே போவேன்? நோ, நோ வேவரிங். அருமையானவர்களே, தமிழ் இலக்கியத்தில் சித்தர்கள் சொல்றாங்க, ஒருவேளை சாப்பிடுகிறவன் யோகி. யோகினா யோகம் உள்ளவன், தவம் இருக்கிறவன். அதிர்ஷ்டசாலி தவம் இருக்கிறவன். ஒரு நாளைக்கு எத்தனை வேளை தான் சாப்பிடணுமா? ஒரு வேளை சாப்பிடணும் யோகி, யோகம் உள்ளவன், தவம் இருக்கிறவன். 2 வேளை சாப்பிடுகிறவன் போகி. போகினா போஜன பிரியன். 2 வேளை. அப்போ எலியாவே யாருங்க? போஜன பிரியன் லிஸ்ட். ஆமா, 2 வேளை சாப்பிடணும் போகி. 3 வேளை சாப்பிடுகிறவன் ரோகி. சித்தர்கள் சொல்றாங்க, 3 வேளை சாப்பிட்றவன் கண்டிப்பா 40 வயசு வரும்போது எல்லா பிரச்சனையும் தேடி வரும். பிளட் பிரஷர் உண்டு, கொலஸ்ட்ரால் உண்டு, உப்பு உண்டு, சக்கரை உண்டு, அழையாத விருந்தாளி அத்தனை வந்து மொத்தமா உடம்புல ஒட்டிக்கிடுவாங்க. எத்தனை வேளை சாப்பிட்டாலே. இப்படி இருக்கும்போது ஜான்ராஜ் சித்தர் இன்னொரு வார்த்தையை சேர்த்துக்கிட்டாரு, 4 வேளை சாப்பிடுறவன் துரோகி. 4 வேளை சாப்பிடுகிறவன் துரோகி என்று ஜான்ராஜ் சித்தர் சொல்லும் போது 5 வேளை சாப்பிடுறவங்கள இதுல சேர்க்க வார்த்தையே இல்லைங்க டிக்ஷனரியில. அது இப்படி பாஸ்டர் 5 வேளை சாப்பாடு? ஆமா, காலையில் எழும்பி காப்பி குடிச்சாச்சு, 8 மணிக்கு 8 இட்லி. ஹல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 11 மணிக்கு 2 உளுந்த உடையும் ஒரு காப்பியும். இப்போ எத்தனை வேளையாச்சு? 2வது வேளை. மதியானம் 1:30 மணிக்கு 1.5 பிளேட் சாதம், சாம்பார், ரசம், வத்த குழம்பு, மோர் குழம்பு, தயிர், மோர். அட்டே அப்பா, இது வயிறா வண்ணாந்தாளியா? அப்புறம் 5 மணிக்கு 2 வெங்காய பச்சி, ஆனியன் பச்சி, ஒரு காப்பி. இப்போ எத்தனாவது வேளையாச்சு? 4வது வேளை. ராத்திரி 8 மணிக்கு 2 இட்லி, 4 தோசை. தூங்கும்போது 1 டம்ளர் பால். இதை எங்க கொண்டு சேர்க்க? பக்தி வருமா? பரிசுத்தம் வருமா? இப்படிப்பட்ட ஆளை எலியா மாதிரி போனா எங்க போக போறீங்க? இந்த காலை வேளையிலே என்னோடு உங்களோட பேசுறாரு. நீ போஜன பிரியனாயிருந்தால் உன் தொண்டையிலே கத்திய வை. தொண்டையில் கத்திய வச்சா செத்து போவீங்க. ஆகையினால உங்க நாக்கில் கத்திய வைங்க, உங்க வயிற்றுல கத்திய வைங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி ஒரு ஆகார கட்டுப்பாடு வேண்டும். இது ஆண்டோடைய வார்த்தை. ஆகவே எலியா வேவரிங்கே இல்லைங்க, தடுமாற்றமே இல்லைங்க. கர்த்தாவே நீங்க 2 வேளை கொடுக்குறீங்களா? கர்த்தர் கொடுத்த ஆகாரத்துக்காக ஸ்தோத்திரம். 3வது பாருங்க, நோ கொஸ்டின், நோ மர்மரிங். என்ன மர்மரிங்? கொண்டு வர்றது யார் தெரியுமா? காகம். இங்கிலீஷ் பைபிள்ல ரேவன் போட்டிருக்கு. ரேவன்னா பிணந்தண்ணி காக்கான்னு அர்த்தம். அண்டங்காக்கா, ஆகாய தோட்டி, செத்த தவளை, செத்த எலி,
இதுதான் அதுக்கு பிரியமான சாப்பாடு. நம்ம எப்படி மட்டன் பிரியாணியை மகிழ்ச்சியாக உட்காந்து சாப்பிட்றோமோ அது மாதிரி இந்த ரேவனுக்கு அண்டங்காக்காவுக்கு எது விருப்பமான சாப்பாடு? செத்த எலி, செத்த தவளை, அதை கொத்தி கொத்தி சாப்பிடும். பிறகு சிங்கில் போய் வாயை கழுவி டிஷ்யூ பேப்பர் எடுத்து துடைக்குமா? இல்லை. அதே வாயில தான் பிணந்தின்ன வாய் இந்த பக்கம் அந்த பக்கம் பிணம் ஒட்டிக்கிட்டு இருக்கு. அதில் தான் ஆகாப் ராஜாவின் அரண்மனையில் உள்ள அப்பத்தையும் கறியையும் தூக்கிட்டு வந்து, எலியா வாங்கிக்கோ. ஆண்டவரே கண்ணை மூடிக்கிறேன். இப்படி ஒரு ஜீவியம் ஆண்டவரே. நோ மர்மரிங். இந்த ஆராதனையில் உங்களில் பலருக்கு கேள்வி இருக்கு. இயேசுவின் நாமத்தில் அந்த கேள்வியை அடக்க ஆராதனை பண்ணுங்க. அப்பதான் நீங்க வருகையில் போக முடியும். ஆமா, இது சட்டசபை அல்ல. கர்த்தரையும் கேள்வி கேட்காதீங்க, கர்த்தருடைய ஊழியக்காரன்றையும் கேள்வி கேட்காதீங்க, புருஷன் மனைவிட்டையும் கேள்வி கேட்காத, மனைவி புருஷன்ட்டையும் கேள்வி கேட்காத, பெற்றோர் அப்பாட்டையும் கேள்வி கேட்காத, அப்பா பிள்ளைகள்டையும் கேள்வி கேட்காத. நோ கொஸ்டின். கொஸ்டின் ஆண்டவர் ஒருபோது ஏற்றுக்கொள்றதில்லை. ஸ்தோத்திரம் செய்தலே தகும் என்று கர்த்தர் பேசுகிறார். கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்புறம் நோ வேவரிங். இன்றைக்கு அலசடிப்படுகிற மனம் இயேசுவின் நாமத்தில் நீங்கி போவதாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாடும். அடுத்து என்னங்க? நோ மர்மரிங். இந்த வாயில கொண்டு வரதே ஆண்டவரே, இதுட்டையே ஆண்டவரே நானும் வாங்கி சாப்பிட என் தரம் இப்படியா குறைஞ்சி போச்சு, பிணந்தின்னிக்காகும். எங்கள் ஊழியத்தில் நாங்கள் இந்த மாதிரி அனுபவத்தை பலமுறை பார்த்துருக்குறோம். ஸ்தோத்திரம் உண்டாட்டும். பலமுறை பார்த்துருக்குறோம். ஒரு முறை ஒரு டீச்சர், ஒரு காலேஜ் லெக்சரர் எங்கள் சபையில் என்கிட்ட வந்தாங்க. நல்ல சகோதரி, நல்ல மனுஷி, நல்ல அபிஷேகம் பெற்றவங்க, வேதத்தில் தேர்ந்தவங்க, ஜெபம் பண்ணுறவங்க. பாஸ்டர், ஒரு சின்ன காரியம் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. என்ன சிஸ்டர்? நம்ம சபையில் என் பக்கத்தில் ஒரு சிஸ்டர் வந்து உட்கார்றாங்க. பார்க்க அழகாக இருக்காங்க. ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை, எனக்கு அருவருப்பு. அவங்க உதடு வெள்ளை விளையர்னு தழும்பா இருக்கு. வெள்ளை விளையர்னு தழும்பு இருந்தால் அதுக்கு பேர் என்ன? வெண்குஷ்டம். அவங்க விரலையும் 1-2 இடத்துல பெருவிரல், ஒரு சில விரலில் எப்படி இருக்கு? வெள்ளையா இருக்கு. கன்னத்துலையும் ஒரு சில இடத்துல வெள்ளையா இருக்கு. புருவத்துக்கு மேலையும் ஒரு சில இடத்துல வெள்ளையா இருக்கு. பார்க்க ரொம்ப அருவருப்பா இருக்கு. சரி, இருந்துட்டு போட்டோம் அப்படின்னா நானும் ஜெபம் பண்ணி அடுத்த வாரம் வேற இடத்துல போய் உட்கார்ந்தா இந்த மனுஷி என்னை தேடி வந்து என் பக்கத்துல உட்காந்துக்கிறா. அவ விடுற மூச்சு எனக்குள்ள போய் எனக்கு அந்த வியாதி வந்துருமோ பயமா இருக்கு பாஸ்டர். சரி, போயிட்டு போட்டோம். ராப்போஜனம், இன்னைக்கு ராப்போஜனம். அன்றைக்கு நாங்கள் ஒரே கப்பில் தான் ராப்போஜனம் அந்த ஜூஸ் கொடுப்போம், திராட்சை ரசம். அந்த கப்பில் கொடுத்து விடும்போது எனக்கு வந்துட்டு அங்கிட்டு போகக்கூடாதா? அவ வாய்க்கு போயிட்டு அதுக்கப்புறம் என் வாய்க்கு வருது. பயமா இருக்கு பாஸ்டர். அவ வாய் வச்ச இடத்துலயே நான் மீண்டும் வாய் வைக்கும் போது சோத்திரம் அந்த வெண்குஷ்டம் எனக்கும் வந்துருமோ? என்னமாவது ஒரு மாற்றத்தை கொண்டாங்க. எப்படி? நான் சொன்னேன், சிஸ்டர், இந்துலேருந்து ரட்சிக்கப்பட்ட அந்த சகோதரி கர்த்தர்ட்ட வந்திருக்காங்க. உங்க மாதிரி ஆவிக்குரிய அனுபவம் அதுட்ட இல்லை. புது ஆத்மா இடறக்கூடாது, பொறுமையா இருங்க. இல்லை பாஸ்டர், எப்படியாவது ஒன்று அந்த சிஸ்டர் இடம் மாறி உட்காரணும், இல்லை ஏதாவது ஒரு மாற்றம் பண்ணுங்க. நான் அசைக்கப்பட்டு விட்டேன். ஓ, பிணந்து நீர காக்கா கொண்டு வந்து கொடுக்கு. ஸ்தோத்திரம். எலியா கேள்வி கேட்கல. லேவியராமம் 13ஆம் அதிகாரம் எடுங்க. லேவியராமம் 11ஆம் அதிகாரம் 13 படிங்க. லேவியராமம் 13:11 படிங்க வேகமாக. அது அவன் சரீரத்தில் உள்ள நாள்பட்ட குஷ்டம், அவன் தீட்டுள்ள. இல்ல, லேவியராமம் 11:13 பறவைகளில் நீங்கள் புசியாமல் அருவருக்க வேண்டியவைகள் யாதெனில் கழுகும் கருடனும் கடலுவாஞ்சியும் பருந்தும் சகலவித வல்லூரும் சகலவித காகங்கள் லேவியராமத்திலே புசிக்க கூடாது என்று நியாய பிரமாணத்திலே தேவன் இந்த காகத்தை, சகலவித காகங்களை விலக்கி வச்சிருக்கிறார். நீங்களும் நானுமானா இப்படி ஒரு வசனத்தை காட்டி ஆண்டவர்கிட்ட முறுமுறுத்திருப்போம். ஆண்டவரே, நீங்க இப்படி சொல்லி இருக்கிறீங்க, பிறகு காகம் கொண்டு வர்றதை சாப்பிட சொல்றீங்க. நோ, வசனத்தை காட்டி இங்க யாரும் முறுமுறுக்க வேண்டாம். அருமையானே, வசனத்துக்கு விரோதமாக கத்த நடத்தினாலும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், நான் முறுமுறுக்காம அந்த கம்யூனியனை வாங்க போறேன், அந்த சிஸ்டர் பக்கத்தில் கத்தரை ஆராதிக்க போறேன். அப்புறம் நான் வீட்டில் வந்து ஜெபம் பண்ணிட்டு அந்த ஆராதனை முறையை கொஞ்சம் மாட்டணும். எப்படி மாட்டணும்னா, தனித்தனி அப்பம், அதுக்கப்புறம் தான் மாட்டணும். இந்த டீச்சர் கேட்ட ஒரு பாடு, தனித்தனி கப்பில்
நாங்கள் இப்பொழுது கொடுக்குறோம். அதுக்கப்புறம் அந்த டீச்சர்கிட்ட கேட்டேன், டீச்சர் இப்போ உங்களுக்கு வெண்குஷ்டம் வந்துருமோன்னு பயம் இல்லையா? அப்பாடா பாஸ்டர் நல்ல ஆக்ஷன் எடுத்தீங்க, இப்போ எனக்கு பயமே இல்லை. அது பக்கத்தில் உட்கார்ந்தாலும் பயம் இல்லை. ஏன்னா செப்பரேட் அப்போ எனக்கு வருது, செப்பரேட் கப்பில் திராட்சரசம் வருது. சரி, சோத்திரம், பிரச்சனை முடிஞ்சு. ஆனால் என்ன ஒரு அற்புதம்னா, அந்த சிஸ்டருக்கு இப்போ உதட்டில் இருக்கிற வெள்ளை சுகமாகிவிட்டது, கண்களுக்கு மேலே இருக்கிற புருவத்தின் வெள்ளை சுகமாகிவிட்டது, விரல் இருக்கிற வெண்குஷ்டமோ சுகமாகிவிட்டது. ராபோஜனம் நம்முடைய ஆத்மாவை குணமாக்குவது மட்டுமல்ல, நம்முடைய சரீர நோய்களையும் குணமாக்க வல்லமை உள்ளது. கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுவா. ஹல்லேலூயா. ஆகவே எலியா obeyed the word of God. நாலாவதாக எலியா had the constant faith. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எடுக்கலாம் இப்பொழுது 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் எடுப்போம். 7ஆம் வசனத்திலிருந்து வாசியுங்கள். தேசத்தில் மழை பெய்யாதபடியினால் சில நாளுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிற்று. சரி, நேரத்தை மிச்சப்படுத்த நான் வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை போஷிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன். கவனிங்க, ஆண்டவர் இப்போ ஒரு டிரான்ஸ்ஃபர் கொடுக்கிறார். இப்போதான் அநேகர் தடுமாறுறோம். Don't faith on your situation, faith on the word of God. சூழ்நிலை மேல நம்ம விசுவாசம் வைக்கிறோம். அந்த ஆற்றின் தண்ணீர் வற்றி போயிட்டு 1.5 வருஷம் போஷிப்பும் நல்லா இருக்கு, தண்ணீர் தாகத்துக்கு தாகம் குடிக்க ஆற்று தண்ணீரும் நல்லா இருக்கு. ரெண்டையுமே ஆண்டவர் ஸ்டாப் பண்ணினார். காகம் வரவில்லை, ஆற்று தண்ணீரும் வற்றி போயிட்டு. இந்த வசனத்தின் மூலம் என்னோட கர்த்தர் பேசினார், உங்களோட கர்த்தர் பேசுறாரு. சில இடத்துல வந்த ஊற்றுகள் நின்று போய்விட்டது, சிலர் கொடுத்த சகாயம் திசை மாறிவிட்டது. பரவாயில்லைங்க, நம்ம கண்ணு காகத்தையும் பார்க்க வேண்டாம், நம்ம கண்ணு ஆற்று தண்ணீரையும் பார்க்க வேண்டாம். ஆற்று தண்ணீர் வற்றி போனாலும், காகங்கள் வரத்து நின்று போனாலும், சூழ்நிலையே தலைகளா மாறி போனாலும், நம்முடைய கண்கள் சூழ்நிலையை பார்க்க கூடாது. நம்முடைய கண்கள் கர்த்தருடைய வார்த்தையை பார்த்தா விசுவாசம் வரும். இந்த ஆராதனையில் எத்தனை பேர் வார்த்தையை பார்க்க போறீங்க? மனுஷனை பார்த்து பார்த்து, சூழ்நிலையை பார்த்து பார்த்து, இயற்கையை பார்த்து பார்த்து, ஓ இன்றைக்கு அது மாறிவிட்டதே ஆண்டவரே, மாறும். அதை கர்த்தர் தான் செய்கிறார். உங்க விசுவாசம் ஆற்றின் மேலும் அல்ல, காகத்தின் மேலும் அல்ல, உங்க விசுவாசம் கர்த்தர் மேல் வைக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை வருது, எழுந்து புறப்பட்டு சாரிபாத்துக்கு போ. ஆகவே don't faith on the situation, faith on the word of God. சூழ்நிலை மேல உங்க விசுவாசம் வைக்காம கர்த்தருடைய வார்த்தை மேல விசுவாசம் வைக்கிறவன் தான் எலியா. நீங்கள் நான் இந்த காலவெளியில் அப்படி மாறுவோமா? கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்ல பகலாம். பாருங்க, விதவைட்டு அனுப்பேன் ஒழிய விலாசம் தெரியல. நம்ம ஆண்டவர் ரொம்ப கிரிட்டிக்கலான கர்த்தர். பல நேரம் நம்முடைய விசுவாசத்தை நல்லாவே டெஸ்ட் பண்ணி பரிச்சை பார்த்து ஒரு முழுமையான விசுவாசத்துக்குள்ள கர்த்தர் நடத்துகிறார். விதவையை கட்டளையிட்டேன், விலாசம் தரவில்லை. நீங்கள் நானும்னா, ஆண்டவரே ஒரு SMS ஆவது வரட்டும், ஒரு இமெயிலாவது வரட்டும், குறைந்தபட்சம் டோர் நம்பராவது தாரும். நோ, SMS வராது, இமெயில் வராது, டோர் நம்பரும் கிடைக்காது. ஸ்தோத்திரம். விசுவாசமானது தரிசித்து நடவாமல் எப்படி நடக்கும்? விசுவாசித்து நடக்கும். ஆகவே நீங்க அடையாளம் கேட்காதீங்க, விலாசம் கேட்காதீங்க, ஸ்தோத்திர அத்தாட்சி கேட்காதீங்க, அஷூரன்ஸ் கேட்காதீங்க. சொல்லிட்டாரா? இன்னும் 40 மைல் தாண்டி தெற்கு முகமாக சாரிபாத் என்ற ஊருக்கு போறாருங்க. எலியா விசுவாச வீரன். கரங்களை பத்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய வார்த்தையின் மேல் விசுவாசம் வைக்கிற கர்த்தருடைய ஊழியக்காரன். இந்த ஆராதனையிலே வார்த்தையை பிடிங்க, உங்களுக்கு அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. ஆற்று தண்ணீர் வற்றி போனாலும், காகம் கொண்டு வந்தது நின்று போனாலும், கர்த்தருடைய வார்த்தை விசுவாசிங்க. வனாந்தரத்திலே ஆறுகளை உண்டாக்குறவர், அவாந்தர வழியிலே நீரூற்றுகளை உண்டாக்குறவர். இன்றைக்கு நீங்கள் கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியும் போது ஒரு அற்புதம் நடக்க போகிறது. ஹல்லேலூயா. அற்புதம் இன்றைக்கே நடக்க போகிறது. ஹல்லேலூயா. இப்போ என்ன பிரச்சனைன்னா, கரெக்டா விதவைக்கு எந்த விதவைக்கு அனுப்புறீங்க ஆண்டவரே? லூக்கா 4:25 வாஸ்து பார்த்தீங்கன்னா, லூக்கா 4:25, இஸ்ரவேலிலே அநேக விதவைகள் இருந்தாங்க, ஆனா எலியா ஒரு விதவை இடத்துக்கு அனுப்பப்பட்டார். அந்த ஒரு விதவை யாரு? ஆவி ஒத்து போகணும், அதுதான் சரியான விதவை. நாங்கள் ஊழியக்காரர்கள் உங்களை பார்க்கும்போது அப்படித்தான் பார்ப்போம், நீங்களும் எங்களை பார்க்கும்போது அப்படித்தான் பார்க்கணும். நமக்கும்
அவங்களுக்கும் ஆவி ஒத்து போகுதா? பணம் இருக்கோ இல்லையோங்க, ஆவி ஒத்து போனா எல்லாம் வரும். கரவேதி அல்லையோ சொல்லுங்க மகளா. அந்த ஊருக்கு போறாரு பாருங்க, ஒலிம்பு வாசல் மெயின் கேட் போனா அங்க ஒரு சிஸ்டர் வெள்ளை சேலை கட்டிட்டு வாரா. இஸ்ரவேல்ல விதவை வெள்ளை சேலை கட்டி இருப்பா, வறுமையாகவும் இருப்பா, ஏழையாக இருப்பா. அப்படியே பார்க்கிறார், ஒருவேளை இந்த சிஸ்டர் தானோ கர்த்தர் நம்ம கொடுத்த ஆத்மா. பக்கத்தில் போய் லேசா பேசி பார்ப்போம். சிஸ்டர், ஒரு டம்ளர் தண்ணி கிடைக்குமா? தண்ணி தானே, சரி போய் எடுத்து வரேன். எலியா இஸ் a selfish evangelist, selfish pastor, selfish prophet. கொஞ்சம் அப்படி உள்ள போகும்போது சிஸ்டர் சிஸ்டர் அப்படியே ஒரு சப்பாத்தியும் கொண்டு வரீங்களா? திரும்பினா, மனுஷனே என்னிடத்திலே சிறிது, அதாவது கைப்பிடி மாவு. ரொம்ப பரிதாபமான விசுவாசிங்க. நானும் பல தடவை கேட்டேன், என்ன இப்படி சிஸ்டர்கிட்ட தானே என்னை அனுப்புறீங்க? அது சாக போறதுக்கு 10 நிமிஷம் தான் இருக்கு, அப்படி சிஸ்டர் வீட்டுக்கு தான் நம்மளே அனுப்புறார். சோதர பெருங்கூட்டத்துக்கு பெரிய கோடீஸ்வர மத்தியில் அனுப்பல. எவ்வளவு மாவு? கைப்பிடி மாவு. அப்புறம் சிறிது எண்ணெய், 2 சப்பாத்தி, எனக்கு ஒண்ணு என் மகனுக்கு ஒண்ணு, சாப்பிட்டு செத்து போக. அட பாவமே, இப்படி ட்ரேட்மார்க் தானே நம்ம ஊழியத்தில் கலர தோட்டம் போற வரைக்கும், கர்த்தருடைய வருகை வரைக்கும். சாப்பிட்டு செத்து போக சொல்றாரு பாருங்க. பயப்படாதே. சொல்லும்போது சொல்றா, என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். 1 ராஜாக்கள் 17:1 இவர் சொன்னார் பாருங்க. அதே வார்த்தை இங்கிலீஷ்ல சொல்றா, என்று ஜீவிக்கிற கர்த்தருடைய நாமத்திலே சொல்லுகிறேன். the God of Israel who lives. அப்போ புரிஞ்சுக்கிட்டாரு, ஓ எனக்குள்ள இருக்கிற அதே ஆவிதான் உனக்குள்ள இருக்கு. அப்ப அட்ரஸ் கொடுக்காட்டாலும் ஆவி ஒன்னா இருக்கு. கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பெத்தேல் மெல்பர்ன் கிறிஸ்டியன் ஃபெலோஷிப் சபையில ஆவி எல்லாருக்கும் ஒரே ஆவியா இருக்கணும். ஒரே ஆவி உள்ளவர்களாய் ஒரே அடிச்சுவட்டில் நாங்கள் நடந்தோம் அல்லவா? அப்படி இருங்க. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும். உங்க மாவு பெருக போகுது, உங்க எண்ணெய் ஊற்றா பொங்க போகுது. நீங்க அநேக ஆயிரங்களுக்கு ஆகாரம் கொடுக்க போறீங்க. அல்லேலூயா. உங்க வீட்டை ஆசீர்வதிக்க போறார், உங்க வருமானத்தை ஆசீர்வதிக்க போகிறார், உங்க சம்பாத்தியத்தை பெருக்க போகிறார். நீங்கள் அநேகருக்கு ஆகாரம் கொடுக்கிற அற்புதம், ஒரு ஃபைனான்சியல் பிளஸிங் இன்றைக்கு உங்களுக்கு வருது. பயப்படாதே, நீ சொன்னபடியே போய் ஆயத்தப்படுத்து. கர்த்தர் சொல்றார், பஞ்சகாலம் தீருவர, தேசத்திலே மழையை அனுப்புவர, மா குறைவதும் இல்லை, எண்ணெய் செலவழிவதும் இல்லை. போய் முதல்ல ஒரு சின்ன சப்பாத்தி செய்துட்டு வந்து இந்த ஊழியக்காரனை கொடுத்துட்டு திரும்பி போனா, ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே, மாவு பொங்கி பொங்கி வா, ஊற்று தண்ணீரே எந்தன் ஜீவ ஆவியே, ஜீவநதியே, எண்ணெய் பொங்கி பொங்கி வா. பாட்டு பாடுறாங்க. அடுத்த 1.5 வருஷம் மாவு வந்துகிட்டே இருக்கு. இதுல என்ன ஆச்சரியம்னா, அவளும் அவள் குமாரனும் இந்த தீர்க்கதரிசியும் அவள் வீட்டாரும், நல்ல கவனிங்க, இவளை சாப்பிட்டு செத்து போகும்போது ஒரு சொந்தக்காரன் இல்லை, ஓடி போயிட்டான். இப்ப மாவு பொங்குதுன்னு உடனே, ஏ அக்கா, ஏ அத்தை, ஏ பாட்டி, ஏ மாமுட்டக்கா, ஏ மாமக்கா, ஓ கவனிங்க, உங்ககிட்ட ஏதாவது ஆசீர்வாதம் இருந்தா எங்கெங்கோ இருக்கிற ஆளெல்லாம் சொந்தம் கொண்டாடி வரும். உங்களுக்கு பிரச்சனை இருந்தா உடன் பிறந்தவங்களும் உங்களை விட்டு என்ன செய்வாங்க? ஓடி போவாங்க. பெத்தேல் கிறிஸ்டியன் சபை ஊர் முழுதுக்கும் சாப்பாடு போடுற சபை. கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்க போறாரு. ஆவி ஒன்னா இருக்கட்டும் என்று கர்த்தர் சொல்றார். ஆகவே எலியா obeyed the word of God. அற்புதம் நடந்துச்சுங்க. கடைசியாக 5வதாக, எலியா had continuous prayer. எலியா had constant faith. அந்த சரப்தா சாரிபாத் வீட்டில் 5வது, எலியா கண்டினியூஸ் பிரேயர். ரோமர் 12:12 வாஸ்து பாருங்க. ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். கவனிய செய்தியை நிறைவு செய்கிறேன். அந்த வீட்டில் இப்போ அடுத்த 1.5 வருஷம் இந்த எலியா அங்கதான் இருக்கிறார். இப்போது அந்த வீட்டுக்காரியின் மகன், அந்த விதவையின் மகன் சுகவீனம் அடைந்தான். சுவாசம் சூடு பிடிச்சதே, ஒருவேளை டெங்கு காய்ச்சலா இருக்குமோ, செத்தே போனா. இப்போ அவ சொன்னா,
தேவனுடைய மனுஷனே, என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும் என் குமாரனை சாக பண்ணவுமா இங்கே வந்தீர். சாரிபாத் என்ற வார்த்தைக்கு 2 ஆவிக்குரிய அர்த்தம். ஒன்று என்ன தெரியுமா? the place of refinement, the place of testing. எலியாவுக்கு அது சோதனையான இடம், அந்த விதவைக்கு அது பரிசுத்தமாகிற இடம். இன்றைக்கு விளங்கிக் கொள்ளுங்க, நீங்கள் வேலை பார்க்குற இடத்துலையோ வீட்டிலையோ தெருவிலையோ எங்கே இருந்தாலும் உங்களுக்கு அது சோதனையான இடம். உங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கு அது பரிசுத்தமாகிற இடம். நீங்கள் எங்கே வேலைக்கு போனாலும் சரி, நீங்கள் யாரை சந்தித்தாலும் சரி, அவங்க உங்கள் மூலம் என்ன அடையணும்? பரிசுத்தம் அடையணும். பாருங்கள், இந்த ஊழியக்காரங்க இருந்த உடனே, இந்த குமாரன் செத்த உடனே அவர் சொல்கிறா பாருங்க, என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும் என் குமாரனை சாக பண்ணமா இங்கே வந்தேன். ஒருவேளை விதவை என்ன அக்கிரமம் பண்ணாலோ கத்தருக்கு தான் தெரியும். எலியா சொல்லலை. நாமும் தூண்டி போட்டு அந்த மீனை பிடிக்கிற மாதிரி அது என்ன அக்கிரமமாக இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவன் உணர்றாங்க, என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும் என் குமாரனை சாக பண்ணவுமா இங்கே வந்தேன். இப்போது இன்னும் கொஞ்சம் பரிசுத்தப்பட்டு ட்ரம் அடித்து பாட்டு பாடி காத்திரு போட்டு அவர் நடத்தலைங்க. ரொம்ப கவனிங்க. பாவ உணர்வடைஞ்ச அந்த சிஸ்டரை பார்த்து சொல்கிறாரு, உன் குமாரன் எனக்கு தான். நான் நினைக்கிறேன் விறகு பொறுக்க குமாரன் போனால் ஒரு 10 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். 10 வயசு பிள்ளைய கையில் எடுத்துக்கிட்டு தான் தங்கியிருந்த மாடி வீட்டில் போய் கட்டில் படுக்க வச்சு 1 தடவை ஜெபம் பண்ணார், 2 தடவை ஜெபம் பண்ணார், 3 தடவை ஜெபம் பண்ணார். மழை வரும்படி 7 தடவை ஜெபம் பண்ணார். கண்டினியூஸ் ப்ரேயர். எலியாவுக்கு ஒரு அனுபவம் உண்டு, பதில் வருவர தொடர்ந்து ஜெபம் பண்ணி கொண்டே இருப்பார். இதுவரை ஜெபத்துக்கு பதில் வரவில்லையா சகோதரா சகோதரி, எலியாவை போல 3 முறை ஜெபம் பண்ணு, 7 முறை ஜெபம் பண்ணு. உன் விசுவாசம் இப்பொழுது பரீட்சிக்கப்படுகிறது, ஆனால் அற்புதம் நடக்கும். 3ஆம் முறை ஜெபித்த போது அந்த பிள்ளை அனல் கொண்டான், உயிரோடு கூட எழும்பினான். எடுத்து கொண்டு வந்து அந்த சிஸ்டர்கிட்ட கொடுத்து, இதோ பார் உன் குமாரன் உயிரோடு இருக்கிறான். செய்தியை முடிக்கிறேன் பாருங்க. கடைசி வசனத்தில் அவ சொல்றா, நீர் தேவனுடைய மனுஷன் என்றும் உடைய வாயிலிருந்து பிறக்கிற கர்த்தருடைய வார்த்தை உண்மை என்றும் இப்பொழுது அறிந்திருக்கிறேன். 1.5 வருஷத்துக்கு முன்னாடி அறியலை. அப்பமும் எண்ணெயும் மாவும் பொங்கும் போது அறியலைங்க, இப்ப அறிஞ்சேன். ஆகவே எலியாவை போல நீங்களும் நானும் ஜெபிக்கிறவளா இருப்போம்னா நம்ம மூலம் ஜனங்கள் இயேசுதான் தெய்வம் என்று அறிவார்கள். அதன் மூலம் நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படும், சகல ஜனங்களுக்கு கர்த்தர் பக்கம் வருவாங்க. 5 குறிப்புகளை இந்த 1 ராஜாக்கள் 17 தியானித்தோம். 1, எலியா ஜீவிக்கிற தேவனோடு அனுபவம் உள்ளவன். எலியா had the experience with the living God. இரண்டாவதாக, எலியா stood in the presence of God. தேவ பிரசன்னத்திலிருந்து அவன் வந்தவன். மூன்றாவது, எலியா obeyed the word of God. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவன். கேள்வி இல்லை, முறுமுறுப்பு இல்லை, வேவரிங் அலசடியும் இல்லை. நாலாவதாக, எலியா had the constant faith. சோத்திர விசுவாசத்திலே உறுதியுள்ளவன். அதான் ரொம்ப முக்கியம். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவங்களை விட்டு ஓடி போவான், ஓடி போவான், ஓடி போவான். கர்த்தர் சொல்றார், அற்புதம் நடக்குவர, பதில் வருவர விசுவாசத்திலே உறுதியாயிருந்து எதிர்த்துங்கள், அப்பொழுது உங்கள் ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும். 4வது, 5வது, எலியா கண்டினியூவா ஜெபம் பண்ணிட்டே இருந்தார் பாருங்க. ஸ்தோத்திரம். இன்றைக்கும் கூட சில நாளாய் ஜெபித்து பதில் தாமதமானாலும் அருமை சகோதரா சகோதரி, மீண்டும் உங்களை உயிர்ப்பித்துக் கொள்ளுங்க. தொடர்ந்து ஜெபிப்பேன், தொடர்ந்து ஜெபிப்பேன். மரித்த பிள்ளை உயிரோடு எழும்புவர ஜெபிப்பேன். பொறுப்படுங்க. இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்க போகிறது. எல்லாம் எழுமி நின்று நாம் எல்லாரும் ஆவியில் நிரம்பி ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம். இதயங்கள் மகிழட்டும், முகங்கள் மலரட்டும், இதயங்கள் மகிழட்டும், முகங்கள் சிரிக்கட்டும். மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. இதயங்கள் மகிழட்டும், முகங்கள் சிரிக்கட்டும், இதயங்கள் மகிழட்டும், முகங்கள் சிரிக்கட்டும். மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. மன்னித்து அணைத்து கொண்டார், மகனாய் சேர்த்து கொண்டார், மன்னித்து அணைத்து கொண்டார், மகனாய் சேர்த்து கொண்டார். கிருபையின் முத்தங்களா புதுவுயிர் தருகின்றார், கிருபையின் முத்தங்களா புதுவுயிர் தருகின்றார். கோடி நன்றி பாடி கொண்டார். கைதட்டி பாடுவோம் எல்லாரும், எல்லாரும். மனமகிழ்ச்சி நல்ல மருந்து,
மனமகிழ்ச்சி நல்ல மருந்து மகிழட்டும், முகங்கள் சிரிக்கட்டும், இதயங்கள் மகிழட்டும், முகங்கள் சிரிக்கட்டும். மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. அற்புதங்களின் தேவன் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை அசாதாரணமானதாக மாற்றப் போகிறார். இந்த 5 சத்தியங்களையும் என் வாழ்க்கையிலே அனுபவமாய் கொண்டு வரும் ஆண்டவரே. இன்றைய எலியாவாக என்னை நிரப்பி அனுப்பும் என்று வாஞ்சிக்கிறவங்க கரங்களை தட்டி கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணி அப்படியே அந்நிய பாஷையிலே கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க. ஓ ராபாலா தோதபி கந்தாராதா பாராகுலா நாதோதபி ரீபாலா தாராதாமா நகுலா ராதுருபி ஓ ஷிகாலா பாராகுலா ராதுருபி ஹந்தரா ராமனா துருபி ஹந்தரா நாமா ஷகலபா ரகுலா ராதுருபி ஹந்தரா. எல்லாரும் கரங்களை தட்டி மகிழ்ச்சியோடு விசுவாசத்தோடு அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணி அபிஷேகத்தை நிரம்புங்க. அந்நிய பாஷையில பேசுங்க. கர்த்தர் 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 எலியாவின் தேவன், எலியாவின் தேவன், அற்புதங்களின் தேவன், அதிசயங்களின் தேவன், அசாதாரணமான காரியங்களை செய்கிறவர் இன்றைக்கு உங்கள் மேல் வருகிறார். இன்றைக்கு உங்களுக்குள் இறங்குகிறார். அவர் ஜீவிக்கிறார், அவர் ஜீவிக்கிறார், அவர் உயிரோடு இருக்கிறார். உங்களை அழைத்தவர், உங்களை கரம் பிடித்தவர், உங்களோடு இருக்கிறவர், உங்களோடு பேசுகிறவர், உங்களை ரட்சித்தவர் உங்களோடு உயிரோடு இருக்கிறார். ஜீவிக்கிற இயேசு உங்களோடு இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? ஓராபாலா தோதபி கந்தரபரி பபலா ஓரியாலபா ரதோதபி கந்தரபரி பபலா புஷிகலமனா. நல்ல பிதாவே, நடியானுக்கு சொன்ன வெளிப்படுத்தின ஆவியில் வைராக்கியம் கொண்ட ஒரு செய்தியை இன்னைக்கு சபையோடு பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த 21ஆம் நூற்றாண்டிலே ஆகாவை போலவும் இயேசபேலை போலவும் விக்கிரக வணக்கம் வேசித்தனமும் பெருகின இந்த காலத்திலே அப்பா, நாங்களும் எலியாவை போல எழும்பி விட்டோம், எலியாவை போல எழும்பி விட்டோம். இந்த 5 சத்தியத்தின்படி வாழ எங்களை அர்ப்பணித்து விட்டோம். அந்த எலியாவின் மேல் இருந்த அந்த அபிஷேகம் 2 மடங்கா எலிசாவின் மீது வந்தது போல எங்கள் மேல் அந்த அபிஷேகம் பல மடங்காய் வருவதாக இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும், இன்றைக்கு ஒரு அதிசயம் நடக்கட்டும், இன்றைக்கு ஒரு விடுதலை கிடைக்கட்டும். காகம் வரவில்லையே, ஆற்று தண்ணீர் வற்றி போய் விட்டதே என்ற சூழ்நிலையை பார்த்து தயங்கி தியங்கி முறுமுறுக்கிற கேள்வி கேட்கிற மனமடிவான ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும். நீர் ஒரு புதிய வழியை திறக்கிறீர், ஒரு புதிய வழியை திறக்கிறீர், ஒரு புதிய வாசலை திறக்கிறீர், ஒரு புதிய அற்புதத்தை நடத்துகிறீர். சில மைல்களுக்கு அப்பா ஒரு அற்புத வாசலை கத்த திறக்கிறீர், திறந்து விட்டீரப்பா. நீ செய்கிற அற்புதத்துக்காய் ஸ்தோத்திரம். செல்லுமிடமெல்லாம் பிறருக்கு ஆசீர்வாதமாக இருப்பார்களாக, செல்லுமிடமெல்லாம் இவர்கள் மூலம் அற்புதங்கள் நடப்பதாக. கர்த்தர் அப்படி செய்ய போறதுக்காய் ஸ்தோத்திரம்.